நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிற வேலையை திமுக செய்யணும். அவங்க தொடர்ந்து சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே சனாதனத்தை ஊக்குவிக்கிற வேலையை டிஎம்கே தான் செஞ்சிட்டு இருக்காங்க. உதாரணமா 2001 டிஎம்கே கூட்டணியில அண்ணன் திருமாவளவன் விசிகா கட்சி அவங்க கூட்டணி இருக்காங்க. அவரு இன்னைக்கு இருக்கிற திட்டக்குடி தொகுதி, அன்னைக்கு மங்களூர் தொகுதி, அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா உதயசூரியன் செம்பலே ஜெயிச்சு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் 2004 பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணன் திருமாவளவன் கலைஞர்கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எனக்கு ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி திருமாவளவனுக்கு தொகுதியில இடம் கிடையாது, என் இதயத்துல இடம் உண்டுன்னு சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியா இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவருடைய குரலாக பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறத கலைஞர் அவர்கள் விரும்பல. அப்படி விரும்பி இருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு சீட்டு தான் கேட்கிறாரு, கொடுக்க தயாரா இல்ல. இதுதான் சனாதனம். 26 தேர்தல்ல அண்ணன் திருமாவளவன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் கேட்கிறாரு, எனக்கு டபுள் டிஜிட் சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனாலும் கூட டபுள் டிஜிட் சீட்டு கொடுக்கல. ஏன்னா ஒருவேளை இன்றைய சூழ்நிலையில தொங்கு அசம்பிளி ஏற்பட்டுச்சுன்னா திருமாவளவன் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அப்படி அதே சமயத்துல அவர்கிட்ட நாங்க தயவு கேட்கணுமா? மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க தாத்தாவில் ஆரம்பிச்சு உங்க அப்பா வரைக்கும் செஞ்சாங்க பாருங்க, இதுக்கு பேரு தான் சனாதனம். உங்க ஆட்சி காலத்துல உங்க எத்தனை சீட்டு உங்களுடைய எம்எல்ஏவுக்கு எம்பிக்களுக்கு பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கீங்க? நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்களா? எந்த தொகுதியில சாதி பார்க்காம நீங்க கேண்டிடேட்ட அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் சனாதனம். நீங்க எந்த ஆதி திராவிடர் வசிக்கிற கிராமங்களுக்கு போய் பாருங்க. ஒரு ஊர்ல கூட ரோடு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவங்க கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கோயிலுக்குள்ள போகாததால எது நடக்க போறது கிடையாது. ஆனா அதிகாரத்துக்கு போலனா அவன் கடைசி வரைக்கும் கடைகோடி மனுஷனா தான் இருக்கணும். அதை தான் நீங்க விரும்புறீங்க. திமுக அதை தான் விரும்புது. இதுக்கு பேர் தான் சனாதனம். முதல்ல இந்த சனாதனத்தை ஒழிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்க. நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயமா உருவாக்க மாட்டாரு. அவரும் தந்தை பெரியாரின் வழியில், தாவேகாவினரும் தந்தை பெரியாரின் வழியில் நடைபோடுறாங்க. அவங்க அந்த வழியில சரியா நடக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பை மக்களும் கொடுத்திருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க, சரியா நடக்கும்.